நீங்க எங்க போனாலும் முருகர் இல்லாம உங்களால எதுவுமே எழுத முடியாது, எதுவும் சொல்லவும் முடியாது. நீங்க வந்து முருக பக்தர்களுக்கு மட்டும் இதை உணர்ந்திருப்பீங்க. முருகர் கோவிலுக்கு உள்ள போகும்போது கண்டிப்பா அவங்க கூட அந்த செக்யூரிட்டி கூட சண்டை வந்திருக்கும், இல்ல ஏதோ ஒரு போலீஸ் அங்க பாதுகாவல நிக்கிற பால் கூட சண்டை வந்திருக்கும், இல்ல கோவில்ல கண்டிப்பா சண்டை போட்டு தான் வெளில வருவீங்க. இப்ப நீங்க ஒரு சிவன் கோயிலுக்கு போனாலோ இல்ல ஒரு அம்மன் கோயிலுக்கு போனாலும் இந்த ஒரு கோபம் உங்களுக்கு வராது, இதே மாதிரி பிரச்சனையும் உங்களுக்கு நகராது. இந்த கலியுகம் வந்து இந்த பிரபஞ்சம் வந்து எல்லாத்தையும் சமமா கொடுத்துட்டே இருக்குங்க. நல்லா கேட்டுங்க, நீங்க வந்து புண்ணியத்தை வாங்கிட்டு வரீங்க, ஒரு பெரிய அளவுக்கு புண்ணியத்தை வாங்கிட்டு நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சேர்க்கிற போது உங்க மனைவி சண்டை போடுவாங்க, உங்க கணவன் சண்டை போடுவாரு, சண்டை போட்டு 2 பேரும் அடிச்சுப்பாங்க. அந்த புண்ணியத்தை உடனே இயற்கை வாங்கிடும், உடனே உங்களுக்கு சமமா பண்ணி கொடுத்துரும். நீங்க பாவம் உங்களுக்கு குறைஞ்ச புண்ணியம் அதிகமானாலே உங்களை இயற்கையை வந்து ஏதாவது ஊழ்வினை கருமனை எப்படி தூண்டிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் தான் நீங்க தப்பிக்கணும் அப்படின்னா சமமான மனநிலைக்கு மாறணும். அதே மாதிரிதான் நீங்க ஜோதிடர்கள் ரீதியாகவும் இருக்கட்டும், இல்ல நம்ம இந்த சாஸ்திரப்படியாகவும் வந்து போலீஸ், தீயணைப்புத்துறை, காவல்துறை யூனிஃபார்ம் போட்ட எல்லாருமே செவ்வாய் அம்சம் சொல்லுவாங்க, செவ்வாய் காரகத்துவம்னு சொல்லுவாங்க. நீங்க முருக பக்தியில அதிகமா உள்ள போக 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 முருகர் உங்களுக்கு சகல விதமான செல்வத்தையும் அருளையும் கொடுக்கும் போது இதே செவ்வாய் என்ன பண்ணும்னா சமமா அவர் கொடுத்ததை வாங்குறதுக்கு உண்டான வேலையை பார்த்துட்டே இருக்கும். கரெக்டா அதனால தான் போலீஸ் கரெக்டா உள்ள முருகர் கோயிலுக்கு போறோம், செக்யூரிட்டி ஒரு சண்டை போட்டு செக்யூரிட்டி போட்டு அடிச்சிருவாங்க. அதை அடிச்சோன்னா உங்களுக்கு செவ்வாய் முருகர் கொடுத்த எல்லா சக்தியும் இந்த செவ்வாய் வாங்கிடும். அதே மாதிரி போலீஸ் கரண்ட சண்டை போட்டுருவாங்க, யூனிஃபார்ம் போட்ட ஒரு ஆள்கிட்ட சண்டை போடுவாங்க. இதுல இருந்தா தப்பிக்கணும் அப்படின்னா நீங்க எவ்வளவு கோயில அவமானப்படுத்தப்பட்டாலும் அமைதியா இருங்க. இங்கதான் உங்களுக்கு அந்த செவ்வாய் கிரக சக்தி வந்து பக்கத்துல நின்று உங்களை பார்க்கும், ஓ இவன் அமைதியா இருக்கானா, சரி ரைட் ஓகே, இந்த மனநிலைக்கு வந்துட்டான்பா, இதுக்கப்புறம் அவன் நல்லா இருப்பான்னு சொல்லி உங்களுக்கு கொடுக்கும். நீங்க கோவிலுக்குள்ள போய் சண்டை, நீங்க முருகர் கோயிலுக்கு மட்டும் தான் இந்த விஷயம் நடக்குமா, அவர் எந்த கோயிலுக்கும் வராது. நீங்க திருப்பதியில கூட அவ்வளவு கூட அமைதியா பார்த்து வந்துடலாம், சண்டை போட மாட்டாங்க. ஆனா நீங்க அறுபடை முருகர் கோயிலா இருக்கட்டும், இல்ல உலக புகழ்பெற்ற முருகர் கோயிலா இருக்கட்டும், முருக பக்தன் அதீதமான முருக பக்தியில உள்ள போகும்போது அவன் கண்டிப்பா ஒரு செக்யூரிட்டியோ இல்ல யாராவது ஒரு ஆளை சண்டை போட்டு முருகர் கொடுத்த புண்ணியத்தை வாங்குவாங்க. அந்த மாதிரி இதுக்கப்புறம் யாருமே சண்டை போடாதீங்க. கோயில்ல குறிப்பா முருகர் கோயில்ல உங்களை அவமானப்படுத்தப்பட்டாங்களா நீங்க அமைதியா மட்டும் இருந்துருங்க. அங்கதான் உங்களோட ஊழ்வினை கர்மணி அங்க கோவில்லயே மாறி நீங்க வெளியே வரப்போ அபரிவிதமான ஒரு பேராற்றலோட வருவீங்க. இது வந்து நான் முருகர் ஆராய்ச்சியில உணர்ந்த விஷயம்.